நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் ஸ்லோன் பரோட்டா. அது எப்படி பண்ணணும்னு பார்த்துலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை, சோம்பு, லவங்கம் போட்டாச்சு. பொடிசாக நறுக்கின வெங்காயம் 2 அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கிட்டோம். இப்போ ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். நல்லா பொடிசாக எலும்பு இல்லாமல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதையும் போட்டு வதக்கிக்கிட்டேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றினா போதும், நிறைய ஊற்றக்கூடாது. 1 டம்ளர் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 4 முட்டை எடுத்திருக்கேன், உடச்சி இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உடனே கலரக்கூடாது, அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இப்போ லைட்டாக எல்லாத்தையும் உடச்சி விட்டுக்கலாம். நல்லா பொடிசாக்கி விட்டுக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவிக்கலாம். சிக்கன் முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்திக்கு மாவு ஏற்கனவே பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ திரட்டின சப்பாத்தியில் நம்ம இந்த கிரேவி வச்சு திரட்டிக்கலாம். சூடாக வைக்கக்கூடாது, நல்லா ஆற வச்சுட்டு தான் வைக்கணும். இப்போ நல்லா பரப்பி விட்டுக்கலாம். இப்போ மடித்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் போட்டுக்கலாம். தோசைக்கல் நல்லா காயட்டும். இப்போ இந்த அளவுக்கு மடித்து விட்டுக்கலாம். அப்படியே எடுத்து தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். நம்ம பூரி தரட்டுறதும் தட்டிக்கலாம், இல்லைன்னா கிச்சன் மேடையிலே தொடச்சிட்டு தட்டிக்கலாம். நான் திரட்டி தட்டில் போட்டு தான் நான் மசாலா வச்சுக்கிறேன். தட்டு மேலே வச்சு, ஏன்னா பூரி கட்டை சின்னதாக இருக்குது இல்லையா, அதனால் பத்தாது. அதனால் இந்த பெரிய தட்டில் வச்சு நான் மடிச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ போட்டுக்கலாம். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு, நல்லா திருப்பி விட்டுக்கலாம். சிக்கன் ஸ்லோன் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க வேணாம் சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.